நகர்வலம் சேனல் வியூவர்ஸுக்கு வணக்கம். பொதுவாக கோவை மாவட்டத்தில் சாய்பாபா கோயில்னா அது மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற சாய்பாபா கோயில் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் கோவையில், அதுவும் தடாகம் ரோட்டில் டிவிஎஸ் நகர் அப்படிங்கிற இடத்துல சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. கோயில் சிறிய அளவில் கட்டுவதற்காக தான் திட்டமிடப்பட்டது. ஆனால் பாபாவே மிக பிரம்மாண்டமான கோயிலாக அமைத்து கொண்டார். அதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டதற்கு பாபாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பாபிஷேகம் 1917ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது இருந்து பக்தர்களுக்கு நமது பாபா அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பாபாவின் அருள் கிடைத்து அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இங்கு வரும் பக்தர்கள் மூலமாகவே தெரிந்து கொண்டோம். இப்போது ஒரு பக்தர், சந்தோஷ் என்ற பக்தர், தன்னுடைய அப்பாவிற்கு நேர்ந்த ஒரு இனிய அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். சாதாரணமாக சாய் பக்தர்கள் சாய்பாபாவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் பாபாவே அந்த பக்தருக்கு போய் சேவை செய்துள்ளார் என்ற செய்தியை அவர் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். திரு சந்தோஷ் அவர்களை. வணக்கம். என்னுடைய பேர் சந்தோஷ். இந்த கோயிலுக்கு சாய்பாபா கோயிலுக்கு 2 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தோம்.
அப்போது டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எல்லோரும் சொல்லிடுங்க, வீட்டில் வந்து எல்லாரும் சொல்லிடுங்க, சொந்தக்காரத்தில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டலேருந்து நேராக கோயிலுக்கு வந்தேன். ஈவினிங் அப்போ 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்த்திக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த கோயிலுக்கு நான் வந்தேன். வந்து சாமி கும்பிட்டு, அப்போ எனக்கு வந்து அன்றைக்கி நைட்டு கனவுல பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் வந்து இங்கே வருவேன், ஆர்த்திக்கு வருவேன் நான் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து இங்கே சாய்பாபா குளிப்பாட்டி அந்த டவுலில் தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அந்த டவுலில் நம்ம சாய்பாபா துடைக்கும் போது அந்த சாய்பாபா மேலே காலுக்கு எப்படி போகுதோ அந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய நோய் அதில் போகணும் அப்படின்னு நினச்சேன் நான். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டவுல் வாங்கிட்டு வந்து ஐயா கிட்ட கொடுத்தேன் நான். அன்றைக்கி வந்து அன்றைக்கி வியாழக்கிழமை, அன்றைக்கி வந்து அந்த டவுலில் வந்து நீ சாய்பாபா துடைக்கணும் அப்படின்னு நான் கொடுத்தேன் நான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து டாக்டர் சொன்னாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் அப்பா வந்து அந்த ஆப்ரேஷன் தாங்க முடியாது, ஏஜ் ஆயிடுச்சு, இது நீங்கள் சொன்னால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், சார் எங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஸ்டார்டிங் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா இறந்து பொழைச்சி வந்துட்டார், அந்த ஸ்டேஜில் தான் உங்கள் அப்பா இருந்தார், இன்றைக்கி அப்பா நல்லா இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அப்பாவுக்கு வந்து நினைவு இல்லை. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து ஐசியூலேருந்து வார்டு கொண்டு வந்தாங்க. வார்டு கொண்டு வரும்போது எங்கள் அப்பா என்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து சாய்பாபா வந்து வெள்ளை துணி வச்சு தொடச்சி விட்ட மாதிரி நான் கனவு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அப்பா வந்து வார்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா சொல்கிறாரு. இப்போ நான் வந்து டவுல் வாங்கி கொடுத்தது எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அப்பா நல்லா ஆகி இப்போ அப்பா வீட்டில் நல்லபடியாக இருக்கார். இதெல்லாம் வந்து சாய்பாபாவுடைய ஒரு பெரிய அருள் இது. ரொம்ப எங்கள் குடும்பத்தை பொறுத்தளவு வந்து சாய்பாபாவோட விபூதி தான் ஒரு மெடிசனோட யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி. அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே நம்ம குடும்பமே இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. எங்களுக்கு ஒரு பக்கபலமாக அவர் தான் இன்றைக்கி இருக்கார். ரொம்ப நன்றி. சாய்ராம்.